வணக்க மக்களே, இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க, இதயத்தை பாதுகாக்க என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் நல்லாக இருக்க நீங்கள் தினமும் இந்த 5 உணவுகளில் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய உடல் முழுமையும் ஆரோக்கியம் பெறும். ஸோ உங்களுக்கு பிடித்த உணவுகளே உங்களுடைய இதயம் காக்கக்கூடிய தோழனாகவும் இருக்கலாம். உங்களுடைய உணவில் இதயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அமெரிக்க இதய சங்கமானது இதயத்தினுடைய நன்மைக்கு பரிந்துரைக்கக்கூடிய ரெஃபர் பண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் முழு தானியங்கள், கொட்டைகள், பருப்பு வகைகள், அசைவத்தில் பார்த்தீங்கன்னா மீன், கோழி மற்றும் குறைந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய பால் போன்றவற்றை கவனம் செலுத்துவதன் மூலம் உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றத நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஸோ இதய மருத்துவர்கள்லாம் தங்களது ஆரோக்கியத்தை அதிகரிக்க தங்களுடைய சமையலறையில் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான 5 பொருட்கள் குறித்து வாங்க இப்போ விரிவாக பார்த்தலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய இந்த உணவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்க நீங்க ஆலிவ் எண்ணெயை எடுத்துக்கலாம். ஆலிவ் எண்ணெய் ஆரோக்கியமானது அப்படின்றதால அது சமையலுக்கு பயன்படுத்தப்பட பரிந்துரைக்கப்படுகிறது. ஆலிவ் எண்ணெயில் ஆக்சிஜனேற்றம் நிறைந்திருக்கு. குறைவான கலோரி கொண்டது இந்த ஆலிவ் எண்ணெய். இந்த ஆலிவ் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைவாக காணப்படுகிறது. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்க செய்கிறது. அதே நேரம் நல்ல கொழுப்புடைய அளவை அதிகரிக்கவும் செய்கிறது. இதனால இதய நோய் அபாயத்தை குறைக்க செய்கிறது அப்படின்னு நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் சஜித் புஷ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தினமும் அரை தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதய நோய்களுக்கான ஆபத்து 15% உங்களுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னும் கோரோனரி இதய நோய்க்கு 21% குறைவான ஆபத்தும் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ தினசரி உணவில் நீங்கள் சிக்கன் மற்றும் பாஸ்தாவில் ஆலிவ் எண்ணெயை சேர்க்க முயற்சி செய்யுங்க. சால்மன் மீனை நீங்கள் இதயம் ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம். புளோரிடாவில் அவெஞ்சிரோ இதய மையத்தினுடைய இதய நோய் நிபுணரான லியோனார்ட் ஃபியான்கோ அப்படின்றவர் தன்னுடைய வீட்டில் சால்மன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரதான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இதய நோயாளிகளுக்கான நான் பரிந்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான உணவு அப்படின்றத அந்த வல்லுநர் குறிப்பிடுறாங்க. ஸோ மேலும் சால்மன் மீன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு கடல் உணவுகளை எடுத்துக்கலாம் அல்லது கொழுப்பு நிறைந்த ஒமேகா 3 அடங்கி இருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஆய்வுகளின்படி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் நாள்பட்ட இதய அலர்ச்சியை நமக்கு குறைக்குது. இதனால இதய ஆபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் நமக்கு குறைவதாக சொல்றாங்க. கூடுதலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாரத்திற்கு 2 முறை நீங்க சால்மன் மீனை ஓவன்ல வேக வச்சு சாப்பிடலாம். இது இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக வைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் மற்றும் மொத்த கொழுப்பையும் உங்களுக்கு குறைக்கிறதால பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு அபாயத்தை கூட குறைவதாக நீங்க உணரலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ இது நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது நாளடைவில் இதய சம்பந்தமான பிரச்சனை குறைவதை நீங்களே உணர்வீங்க. சால்மன் புரதம் நிறைந்திருக்கக்கூடிய மீன் சிறந்த ஒரு மூலமாக இருக்கு உங்களுக்கு இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களாக நிறைந்திருக்கு. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இதய ஆரோக்கியத்தினுடைய நன்மைகளுக்காக வாரத்தில் 2 முறை சால்மன் மற்றும் பிற ஒமேகா 3 நிறைந்த கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இலை கீரைகளை, பச்சை இலை கீரைகளை நீங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். ஸோ இந்த இலை கீரைகள் மற்றும் இலை காய்கறிகள், பச்சை இலை காய்கறிகள் எல்லாமே நார் சத்து நிறைந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்கு. இதய நோய் தடுப்பதற்கு உதவக்கூடிய ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விட்டமின் பி சத்தும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இலை காய்கறிகள், கீரைகள் இருக்கு. சாலட் கீரைகள், ஸ்விட்சாட், காலாட்ஸ் போன்றவை உணவில் சேர்ப்பதன் மூலம் நீங்கள் இதயத்தை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். ஸோ இது இதயத்தை நன்மை பயக்கக்கூடிய ஃபைபர், விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், லூடின் மற்றும் ஜியாக்சன் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ இதை நீங்கள் சூப் செஞ்சு குடிச்சாலோ அல்லது நீங்கள் சாலட் வகைகளை நறுக்கி சாப்பிட்டாலோ சாண்ட்விச் போன்றவற்றில் நீங்கள் உள்ள வச்சு முட்டைகளில் கூட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்றத டெக்சாஸை சேர்ந்த இதய நோய் நிபுணருமான அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய தன்னார்வலருமான ஜான் ஆஸ்போர்டன் சொல்றாங்க. பீன்ஸ் வகையராக்கள், ஸோ பீன்ஸ் டைப்ல இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். பீன்ஸ் வகைகள், இலைகளை போன்ற இந்த பீன்ஸும் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடியது. ஃபோலேட், ஆக்சிஜனேற்றிகள், மெக்னீசியம் போன்றவற்றை இந்த பீன்ஸ் உள்ளடக்கி இருக்கு. ஸோ இது உங்களுடைய பிளட் பிரஷர், பிபி, ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் குறைக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஜான் ஆஸ்போன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உணவுகளில் இயன்ற வரைக்கும் பீன்ஸ் வகைகளில் சேர்ப்பதாக பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இறைச்சி மற்றும் கொழுப்புகள் அடர்த்தியானவற்றை குறைக்க உதவுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பீன்ஸ் நமக்கு மலிவானது. நீங்கள் இந்த பீன்ஸை சூப்பாகவோ சாலட்டாகவோ நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். வேக வச்சு 1 கப் அளவு நீங்கள்
சாப்பிட்டாலுமே அது உங்களுக்கு போதுமானது. இலைக்கீரைகள் மற்றும் பீன்ஸ் ரெண்டுமே கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் அதிகமாகவும் கொண்டிருக்கு. இது எல்லாமே சத்தானது அப்படின்றதால கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் உண்டாகக்கூடிய அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது. கொட்டைகள் மற்றும் விதைகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கலாம். ஸோ பழங்கள், காய்கறிகளை போலவே அடிக்கடி கொட்டைகள் மற்றும் விதைகளை உட்கொள்வது உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும். அதனால தான் நான் வந்து எப்போதுமே ஆலி, சியா, பாதாம், அக்ரூட் பருப்புகள் போன்றவற்றை ஓட்ஸ் கலவையோடு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு மினசோட்டாவினுடைய மினியபோலிசிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெஃபன் ஃபுட் தலைமை மருத்துவ அதிகாரியும் நிறுவனருமான எலிசபெத் குளோடா வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ நட்ஸ் மற்றும் விதைகள் இதய ஆரோக்கியமான ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், நோயை எதிர்க்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் கொழுப்பை நமக்கு குறைக்கும். தினசரி நீங்க 2 வேளையாவது இதை உங்களுடைய உணவுல சேர்க்கணும். ஓட்ஸ் கலவையோட சியா விதைகள், நட்ஸ் வகைகள் சேர்ப்பது உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். ஸோ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, இதய ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படுவதற்காக இதயத்தை பாதுகாப்ப என்னென்ன உணவுகள் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும், அதுக்கான அறிவியல் ஆராய்ச்சியினுடைய முறைப்படி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபுட்ஸை வந்து நிபுணர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட்ஸை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதய சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. இதய சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கு. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.